வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னது? இது வெள்ளையா இருக்கு. இல்லைங்க, இது ஃப்ரை ஆயிருக்கு. இதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள்லாம் போடணும். சரி, மீராமை இது செஞ்சுருக்காங்க. ஓகே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? கேட்டு பழக்கமாயிடுச்சு, போச்சுக்காதீங்க. இது எனக்கோசம் செஞ்சுருக்காங்க. இது வந்து பொரியல் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தயிரில் போடணுங்க. ஒன்றும் இல்லை, என்னென்ன பண்ணியிருக்கேன். இல்லை, வெங்காயம், கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு காஞ்ச மிளகாய் 2 போட்டு நல்லா வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் கீரை கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பொரியல் மாதிரி பண்ணிடணும். அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? ஆமாம், எடுத்து அப்படியே தயிரில் போட வேண்டியதாங்க. ஓகே ஓகே ஓகே. கீரை தயிர் பச்சடி. ஆமாங்க, நல்லா ரொம்ப செம்ம டேஸ்டாக இருக்கும். பாருங்க, இது வந்து நம்மளுக்கு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பொரியல் சாப்பிட்றீங்களா? அது கொஞ்சோண்டு இருக்கும். அவ்வளோதாங்க. தயிர் இருக்கு இல்லைங்களா, இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கப்பில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அவ்வளோதாங்க. எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ இருந்தாலும் சாப்பிடுவார் இல்லை? சில இதெல்லாம் சூப்பரா இருக்குங்க. இது ஆக்சுவலா தயிரும் கீரையும் சேர்க்கூடாது சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். நாள் சாப்பிட்றோம். எங்கள் அப்பா 88-90 வயசு வரைக்கும் சாப்பிட்டுருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ கொடுத்தாலும் அவருக்கு சாப்பிடுவாரு. ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. வாங்க, கீரை தயிர் பச்சடி. ஆக்சுவலாக உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி. உப்புலாம் போட்டேன்னு ஆல்ரெடி இதில் போட்டிருக்கேங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கூட போட்டுக்கலாம். பக்காவாக இருக்குது. இதே மாதிரி செய்யுங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இது ஒரு கட்டு கீரை செஞ்சால் கூட ஈஸியாக சாப்பிடுவோம். ஆமாம், சூப்பராக இருக்கும். இன்னைக்கு இதான் என்னுடைய ஸ்பெஷல். எனக்கோசம் தனியாக செஞ்சுருக்காங்க. சனிக்கிழமை இல்லையா? இது வந்து தனியாக செஞ்சுட்டேன் நான். இது வந்து தயிர் கீரை பச்சடி கேட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தனியாக முளைக்கீரை வாங்கி, இது வந்து எல்லா கீரையிலுமே செய்கிறாங்க. எல்லா கீரைனா சிறுகீரை, முளைக்கீரை, அப்புறம் அரைக்கீரை, 3 கீரையில தான் நல்லா செய்யலாம். நீ செஞ்சு பாருங்கள், எப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோ பாருங்கள். நம்ம சிங்கப்பூர்ல ஒரு காதம்பரி சிஸ்டர் நம்ம வீட்டு மிளகாத்தூள் குழம்பு தலை வச்சு ஒரு ரவுண்டாக ஒரு தட்டில் ஒரு சுற்று வச்சுட்டு வீடியோ எடுத்து அமைச்சிருக்காங்க. எப்படின்னு சிங்கப்பூர்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அது நீங்கள் பாருங்கள். அடுத்த வீடியோ போகிறோம். கூட ரிவ்யூ அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மீராமாய் சொன்னாங்க. நான் இன்னும் பார்க்கணும். அதை பார்த்துட்டு சொல்லிட்டு. ஓகேவா? தேங்க்யூ. சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி சாட்டர்டே.